ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ப்ராமிஸ் கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு அழகான கூண்டு எப்படி செய்யறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இது மாதிரி 2 கார்ட்போர்டு எடுத்துட்டேன். உங்களுக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அவ்வளோ கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அவ்வளோ சைஸில் நான் இது மாதிரி இது பண்ணிக்கிறேன். எப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ் ஷேப்க்கு க்ளூ வச்சுட்டு அந்த 2 கோடு கடையிலையும் 3 ஈக்குவல் பார்ட்டாக பிரித்து நான் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அங்கெல்லாம் நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் இருக்கும் இல்லையா, அதை ஒட்டிக்கிறேன். நியூஸ் பேப்பர் ஸ்டிக் எப்படி பண்ணுறதுன்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அது நான் அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸை இது மாதிரி ஒட்டிக்கிறேன். அந்த க்ளூ போட்டிருக்கேன் இல்லையா, அந்த எல்லா இடத்துலையும் நான் நியூஸ் பேப்பர் ஸ்டிக் ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த இன்னொரு கார்ட்போர்ட் இருக்கு இல்லையா, அதில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ் அட்டாச் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து நான் ஒட்டிட்டேன் 2 நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கு. எதுக்கு அப்படின்னா நம்ம பின்ன போகிற அந்த நியூஸ் பேப்பரை வச்சு இது மாதிரி ஃபஸ்ட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணிட்டு 2 தடவை அந்த 2 நியூஸ் பேப்பரையும் ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. ட்விஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்து இருக்கிற ஸ்டிக்கில் இது மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் 2 தடவை ட்விஸ்ட் பண்ணிட்டு அடுத்த நியூஸ் பேப்பர் எடுத்து இதில் விட்டுட்டதுக்கப்புறம் மறுபடியும் ட்விஸ்ட் பண்ணிட்டு இது மாதிரி பண்ணிக்கோங்க. இன்னும் கிளியராக இது உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு கூட பண்ணுற வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அது இன்னும் தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். அந்த 2 நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸையும் நான் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு இடையில இருக்கும் இல்லையா கேப்பு, அந்த கேப்பில் 2 நியூஸ் பேப்பருக்கு இடையில நம்ம ஒட்டினோம் இல்லையா அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கை எடுத்து விட்டுக்கிறேன். இது மாதிரி பண்ணிட்டு உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் முடிஞ்சிடும் இல்லையா அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கு, முடிகிறப்போ அதில் க்ளூ போட்டுக்கோங்க. க்ளூ போட்டு இது மாதிரி இன்னொரு நியூஸ் பேப்பர் ஸ்டிக் எடுத்து அதுக்குள்ளே இது மாதிரி செருகி விட்டுக்கலாம். ஒட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த இதை பண்ண ஆரம்பிங்க. நான் இது மாதிரி 2 ரோ பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு இது மாதிரி அதோட எண்ட் இருக்கும் இல்லையா, அதில் இது மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மிச்சம் இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் மொத்தம் 2 பின்னல் 2 வரிசை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டிக் எடுத்து அது இது மாதிரி சுற்றிக்கிறேன். க்ளூ அங்கங்கே க்ளூ அப்ளை பண்ணிட்டு சுற்றுங்க. இது மாதிரி சுற்றிக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு சுற்றிட்டு எக்ஸஸ் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதை ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறம் நான் இது மாதிரி நிறையா ரவுண்ட்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஒவ்வொன்றையும் இது மாதிரி அந்த 2 ஸ்டிக்குக்கு இடையில ஒட்டிக்கிறேன். அந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் மேலே இருக்கும் இல்லையா, அந்த மேலே மடித்து விட்டுட்டு அதுக்கு 2க்கும் இடையில ஒட்டிக்கிறேன். இது மாதிரி ஒட்டிக்கோங்க. அது ஒட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் கொடுத்துட்டு ஒட்டுங்க. அதே மாதிரி சுற்றி ஃபுல்லாக நான் ஒட்டினதுக்கப்புறம் மேலேயே அதே ப்ராசஸ் செய்கிறேன். அந்த ஸ்டிக்ஸ் இருந்தது இல்லையா, அந்த ஸ்டிக்குக்கு மேலே கொஞ்சம் கேப் விட்டுட்டு மேலே அதே மாதிரி தான் கீழே எப்படி பின்னணும் அதே மாதிரி தான் ஒரு ஸ்டிக்கில் அந்த 2 நியூஸ் பேப்பர் ஸ்டிக்கையும் ஒட்டி கிளிப் பண்ணிட்டேன். ஏன்னா அது அவ்வளோ சீக்கிரம் ஒட்டாதானே, கிளிப் பண்ணிட்டா நம்ம அடுத்த ப்ராசஸ் ஈஸியாக பண்ணலாம். கீழே எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் மேலேயும் நான் பின்னிக்கிறேன். பின்னிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல க்ளூ போட்டுக்கிறேன். ஜாயிண்ட் ஆகிற இடத்துல இது மாதிரி 2 தடவை ட்விஸ்ட் பண்ணிட்டு அடுத்ததை எடுத்து இது மாதிரி வச்சுட்டு அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிட்டு நான் ஒட்டிக்கிறேன். பார்க்குறப்ப அது எல்லாமே ஒரே ஈவனாக வர மாதிரி சுற்றிக்கோங்க. ஒன்று கீழேயும் ஒன்று மேலேயும் இருக்கக்கூடாது. பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு ரவுண்டாக ஈவனாக இருக்கணும். அது மாதிரி நீங்கள் அதை பின்னிக்கோங்க. ஒரே ஒரு பென்னல் மட்டும்தான் இங்கே பின்னியிருக்கேன். பின்னிட்டு அதையும் ஒட்டினதுக்கப்புறம் இது மாதிரி நம்ம ரவுண்ட் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ரவுண்ட் இது மாதிரி கீழே ஒட்டிக்கிறேன். அந்த பின்னலுக்கு கீழே சுற்றி ஒட்டிக்கிறேன். நம்ம கீழே எப்படி ஒட்டினமோ அதே மாதிரி தான் மேலேயும் ஒரு ரோ ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்க போகிறோம். மொத்தம் 32 செஞ்சுருந்தேன்னு நினைக்கிறேன் இந்த ரவுண்ட்ஸ். இந்த 32 ரவுண்ட் செஞ்சுட்டு இது மாதிரி ஒட்டிக்கிறேன். மேலே இருக்குள்ளேயே அந்த 2 கம்பிக்கு இடையில இது மாதிரி ஒட்டிக்கிறேன். ஃபுல்லாக அதே மாதிரி அந்த மேலே ஒட்டியிருந்தோலே அதை ஃபுல்லாக ஒட்டினதுக்கப்புறம் கீழே நம்ம கார்ட்போர்டு ஒட்டினாட்டி கார்ட்போர்ட் தெரிஞ்சதுன்னு அங்கேயும் க்ளூ அப்ளை பண்ணிட்டு இது மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் ஸ்டிக் எடுத்து அதை நான் கவர் பண்ணிக்கிறேன். எனக்கு இது ஃபுல்லாகவே நியூஸ் பேப்பர் லுக் தான் தேவைப்பட்டுச்சு. நீங்கள் வேணால் கலர் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த ப்ராசஸ் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இதை கலர் பண்ண போகிறதில்ல. ஏன்னா எனக்கு இதுவே ரொம்ப பிடிச்சிருந்தது. நியூஸ் பேப்பரில் அழகாக இருந்தது பார்க்குறக்கு ஃபினிஷிங் ப்ராஜெக்ட்டு. நீங்கள் உள்ளே இருக்கும் இல்லையா, உள்ளே கார்ட்போர்ட் தெரியுது இல்லையா, அந்த இடத்துல கூட நியூஸ் பேப்பர் நீங்கள் ஒட்டிக்கலாம். இது மாதிரி அது ஒட்டினதுக்கப்புறம் எடுத்துட்டு அந்த மேலே இருக்கும் இல்லையா, மேலே இது மாதிரி அமுத்தி பிடிச்சிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கூண்டு மாதிரியான ஷேப் கிடைக்கும். இது மாதிரி அமுத்தி பிடிச்சிட்டு இன்னொரு நியூஸ் பேப்பர் ஸ்டிக் எடுத்து அதில் க்ளூ அப்ளை பண்ணிட்டு அது ஒரு ரோப் மாதிரி வச்சு அதை கட்டிக்கோங்க. நீங்கள் அந்த சேர்த்து வைக்கிறீங்க இல்லையா, அந்த சேர்த்து வைக்கும்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துக்கோங்க. ஏதாவது ஸ்டிக் மடங்கி இருக்குதா, இல்லை ஏதாவது ஒரு ஸ்டிக்கு ஹைட்டு கம்மியாகவோ இல்லை ஹைட்டு அதிகமாகவோ இருக்குதான்னு பார்த்துக்கோங்க. பார்த்ததுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருந்த ஸ்டிக்ஸை மட்டும் வச்சுட்டு மற்றதையெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன்.
கட் பண்ணினதுக்கப்புறமும் மறுபடியும் நியூஸ் பேப்பர் ஸ்டிக் எடுத்து க்ளூ போட்டுட்டு அதை எல்லாத்தையும் வச்சு அப்படியே ரேப் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வந்துட்டு அது ஃபுல்லாகவே வந்து இந்த நியூஸ் பேப்பர் ஸ்டிக் வச்சு கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை மடிச்சுக்கிறேன். மேலே கவர் பண்ண ஒரு லென்த்து போனதுக்கப்புறம் அதை மடிச்சுக்கிறேன். ஒரு ஹூக் மாதிரி மடிச்சுட்டு அதையும் வந்துட்டு கம் போட்டு ஒட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இது மாதிரியான அழகான ஒரு கூண்டு கிடச்சிடும். இதை வந்துட்டு நீங்கள் சும்மா வீட்டில் வந்துட்டு டெக்கருக்காக வந்துட்டு தொங்க விட்டுக்கலாம். எனக்கு இந்த கிராஃப்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. நீங்கள் வேணால் கலர் கூட பண்ணிக்கலாம். And we love to create crafts. Thanks for watching and never forget to subscribe.